மேகமலை, மாஞ்சோலை உள்ளிட்ட புலிகள் காப்பக பகுதிகளில் உள்ள அனைத்து வன ஆக்கிரமிப்புகளையும் அகற்ற உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் 3 தலைமுறைகளாக வாழும் மலை கிராம மக்கள் தங்களின் வாழ்வாதாரத்தை காக்க தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் வருசநாடு மேகமலைக்கு உட்பட்ட 20க்கும் மேற்பட்ட மலை கிராமங்களில் 3 தலைமுறைகளாக 2000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதிகள் ஸ்ரீவல்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகமாக அறிவிக்கப்பட்ட பின் வனத்துறையினரின் கட்டுப்பாடுகள் அதிகரித்ததோடு வளர்ச்சி பணிகளும் முடங்கின. இந்த நிலையில் வன ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்ற உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. வைகை ஆற்றின் முதன்மை நீர்பிடிப்பு பகுதிகளான மேகமலை, வருசநாடு காப்பு காடுகளில் உள்ள 5000 ஹெக்டேர் ஆக்கிரமிப்புகளை அகற்ற மாவட்ட ஆட்சியருக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் காப்பக பகுதிக்குள் உள்ள தனியார் சொகுசு விடுதிகளை அகற்றவும், ஆக்கிரமிப்பு பகுதிகளில் செயல்படும் 3 ரேஷன் கடைகள், 6 அங்கன்வாடிகளை வெளியேற்றவும், ஆக்கிரமிப்புக்கு துணையிருந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கவும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இதன் எதிரொலியாக மாஞ்சோலை தேயிலை தோட்ட பகுதிகள் அண்மையில் வனத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டன. இந்த தீர்ப்பால் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி எந்த நேரத்திலும் வெளியேற்றப்படலாம் என்ற அச்சத்தில் உள்ள வருசநாடு மலை கிராம மக்கள் இந்த தீர்ப்பை எதிர்த்து தமிழக அரசு மறுசீராய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இதில் அரசு தலையிட்டு எங்களுக்கு முழு கவனம் செலுத்தி நல்ல முறையாக இந்த வனத்துறையிலிருந்து விடுபடுறதுக்கு இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை மறுசீராய்வு மனு பண்ணி எங்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லணும்னு பொதுமக்கள் சார்பாக அவங்கள கேட்டுக்கொள்கிறேன். வனத்தை தான் அங்கே பாதுகாப்பு பண்ணிருக்கோம், தவிர வனத்தை நாங்கள் சேதப்படுத்தலை. இன்றைக்கி ஃபாரஸ்ட்டு வந்து வன சரணாலயம், புலி சரணாலயம்னு சொல்லி மேகமலை வச்சுக்கிட்டு, மேகமலை இங்கேருந்து 200 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கு அப்பால், அதை காலி பண்ணிட்டு இங்கே இருக்கிறவங்க இன்றைக்கி ரோடு போட விட மாட்டேன், இது போட விட மாட்டேன்ட்டு ஃபாரஸ்ட்டுவே எங்களை இம்சை கொடுக்குது. எனக்கு வயசு ஒரு 60 வயசுக்கு மேலே ஆச்சு. எங்கள் அப்பா எல்லாம், எங்கள் தாத்தா எல்லாம் இங்கே தான் வாழ்ந்தாங்க. இப்போ வந்து என்ன செய்கிறாங்க, இது புலிகள் சரணாலயம், உச்சநீதிமன்றத்தில் உங்களை வெளியேற சொல்லிருச்சு, அது சொல்லிருச்சுன்னு வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு அதிகாரிகள் வந்து எங்களை ரொம்ப துன்புறுத்துகிறாங்க. நாங்கள் இந்த ஏரியாவை விட்டு எங்கே போனாலும் எங்களால் வாழ முடியாது, வாழ்றதுக்கான வசதியும் இல்லை. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.